பேதுருவோட வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார், விசாரணைக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அங்கே ஒரு வசனம் வருகிறது, இப்படி வருது, பேதுரு தூரத்திலே இயேசுவை பின்பற்றி. பேதுரு தூரத்திலே இயேசுவை பின்பற்றியான்னு கேட்டா ஆமா பின்பற்ற. ஆனா இந்த சம்பவத்துக்கு முன்னால எப்படி பின்பற்றினார்னு கேட்பீங்கன்னா, அப்படியே இயேசுநாதரை அவரையும் பிரிக்கவே முடியாது. சொல்லுங்க, இப்பயும் அவன் காதல ஒன்று போட்டுறேன், கத்தி ரெடியாக கொடுத்துருக்கேன், ரெடியா இருக்கான்ற எல்லாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி க்ளோஸா பின்பற்றிட்டு இருந்தார். ஆனா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே இப்ப ஏன் பின்பற்றான்னு சொல்ல முடியாது. ஆனா எப்படி பின்பற்றாரு? அதான் நம்ம பலருடைய லைஃப். நம்ம செய்யாம இல்ல, செய்யறோம். ஆனா எவ்வளவு அதிகமா கர்த்தரோட நெருங்கி இருந்தோம், எவ்வளவு அதிகமா அவர் மேல அன்பா இருந்தோம், எவ்வளவு அதிகமா கிரியை செஞ்சோம். ஆனா ஒரு சம்பவம் நடந்த உடனே அப்படியே தூரத்தில் நிக்கிறீங்களே. இன்னைக்கு பேதுருவ ஒரே பார்வை தான், பேதுரு அப்படியே ஓடி போய் அழுது கர்த்தர் சமூக திரும்ப வந்த மாதிரி கர்த்தருடைய கண்ணு இன்னைக்கு நம்ம மேல ஆசையா பாக்குது, அன்பா பாக்குது. ஒருவனை தேடினேன் என்று எசேக்கியேலுக்கு சொன்ன ஆண்டவர், அந்த ஒருவன் நீங்களா இருக்கணும்னு சொல்லி அவருடைய கண்கள் உங்களை, என்னை, நம்மை தேடுகிறதாக இருக்கிறது.